ஹாய்டா, வீதோ அன்லவ்விங் ஹஸ்பண்ட் ஒன்று பாட்டிலேருந்து அப்படியே பார்த்துடலாம். இப்போ அவன் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டுருக்கான். ஜூன் ரொம்ப கலாய்ச்சிட்ருக்கான் வீயை. அவன் சொல்ல என்னமோ தெரியல, வீக்கு ஒரு மாதிரி ஷெய்யாக்குது. அவன் டி ஜூன் போதும், அது எப்படிடா போதும்னு விட சொல்கிறேன். நீ தான் அதெல்லாம் சொன்னாலே ப்ளஷ் பண்ணுற போல. டேய் இப்போ சிரிச்சதானே ஜோன் அடி வாங்க போற? கேட்கறதுக்கு பதில் சொன்னதா இப்போ சிரிச்சதானே? வீக்கு சிரிப்பு வருது. ஸோ அவன் கண்ட்ரோல் பண்ணிட்டு ஓதும்டா வாயை மூடு அப்படின்னு ரெண்டு பேரும் அவ்வளோ க்யூட்டா அப்படி பேசிக்கிறானுங்க. இதுல டோர் நாக் பண்ற மாதிரி அந்த சவுண்டு வீக் திரும்பி பார்த்தேன். டோர் ஓப்பன் பண்ணா அப்படி சொன்ன. ஜூனும் வந்து டோரை ஓப்பன் பண்ணா. நீங்கள் இருக்கீங்க, நீ ஃபுட் ஆறி போச்ச, கொஞ்சம் கொண்டு வா சூடா அப்படி சொல்லியிருப்பான். ஹீட் பண்ணி கொண்டு வந்திருக்கீங்க. ஸோ அவன் பார்த்துட்டு வாங்க ஓயன் உள்ளே வாங்க அப்படிங்கிற மாதிரி உங்கள்கிட்ட பேச சரி சொல்லிட்டு நீங்கள் உள்ளே வரீங்க. அப்புறம் ஓயன் அங்கே ஒரு நாள் நைட்டு அப்படி சொல்ல நீங்கள் புரியல என்னாச்சு அப்படின்னு ஜூனை பார்க்க டீ போதும் நிறுத்துடா. இல்லைடா சொல்ல வேணாம்ல. வேணா ஆனால் எனக்கு வேணுமே சொல்லணுமே. டீ ஜோன் உங்களுக்கு புரியல என்னாச்சா, என்ன சொல்ல வேணாம் அப்படின்னு ஒரு மாதிரி பதட்டமாக பார்க்குறீங்க. வீக் ஏதாவது ப்ராப்ளம் இருக்குமோ அந்த மாதிரி. வீக் ஏதாவது ஆச்சா, வீக்காக இருக்காரா, அவருக்கு ஏதாவது ட்ரீட்மெண்ட் பண்ணணுமா அப்படிங்கிற மாதிரிலாம் நிறைய கேட்க. வீக்கா சேச்சே அவன் தான் செம ஸ்ட்ராங்காக இருக்கானே அப்படி சொல்கிறான். வீக்கெலாம் காண்டாயிடுச்சு. உங்களுக்கு புரியல ஸ்ட்ராங்காக இருக்காரா? சரி இப்போ என்னமோ சொல்லணும்னு சொன்னீங்களே, ஏதாவது ப்ராப்ளமா? இல்லை அவன் ஸ்ட்ராங்காக இருக்கிறதுனால தான் ப்ராப்ளமே. என்ன சொல்கிறீங்க? அவன் நல்லா இருந்தால் போதும்ல? ஆமாம் அவன் நல்லா இருந்தால் போதும் தான். பட் அவன் ஸ்ட்ராங்கா ஒரு நாள் நைட்டு உங்ககிட்ட இப்படி சொல்ல டிஜு இப்போ வாய மூடுறியா இல்லையா அப்படிங்கிற மாதிரி கத்துறான். நீங்கள் எதுக்கு கத்துறான் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் வீய பார்க்குறீங்க. ஜூன் என்னாச்சு, எதுனா ப்ராப்ளமா? ப்ராப்ளம்லாம் எதுவும் இல்லை. அப்புறம் இவர் கத்துறாரு, வீக்கு ஏதாவது ப்ராப்ளமா? இல்லைவ உனக்கு தான் ஏதோ ப்ராப்ளம் நினைக்கிறேன். சொல்ல வீக்கு கடுப்பாக இருக்கு, என்ன பண்ணுறதுன்னு தெரியல. இவனை ரொம்ப ஒரு மாதிரி ஓட்டுறான். உங்களுக்கு அவங்க ரெண்டு பேரும் கலாய்க்கிறாங்க, அதெல்லாம் தெரியல, புரியல. ஃபஸ்ட்டு உங்களுக்கு வீக்கு ஏதாவது ப்ராப்ளம் இருக்குமோ அந்த மாதிரி தோணுது. ஜூன் அவருக்கு எதுவும் ப்ராப்ளம் இல்லைல்ல? அச்சோ வயன் நான் தான் சொல்லிட்டு இருக்கேன்ல அப்படின்னு ஜூன் உங்ககிட்ட வர ஒரு நிறுத்துடா. வயன் சாப்பாடு எடுத்துருந்தியா? கொண்டு வந்துட்டேன். ஆல்ரெடி சூடு ஆறிச்சிடுன்னு சொல்லிட்டு தான் நான் உன்னை அக்கீன் கொண்டு வர சொன்னேன். அக்கீன் என்ன பேசிட்டு இருக்க உங்கள்கிட்ட கத்துறான். சரி சொல்லிட்டு சைலண்ட் ஆகிட்டு எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டு உங்க ஃபீட் பண்ணுறேன் அப்படி சொல்கிறீங்க. நெக்ஸ்ட்டு அவனும் பொறுமையாக வந்து பெட்டில் உட்காரான். நீங்கள் அவனுக்கு ஃபீட் பண்ணிருக்கீங்க. ஜூன் இப்போ குடிச்சுமா இல்லாமல் ஏதாவது தொண்ணூன்னு பேசிட்டு தான் இருக்கான். வீக்கு காந்தா இருந்தாலும் நீங்கள் இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு கண்ட்ரோல் பண்ணிட்டு எனக்கு போதும் ஜூன் வா கிளம்பலாம். இருடா டே கிளம்பலான்னு சொன்னேன் அப்படி சொல்லிட்டு நீ இருந்துக்க, ஏன் பாதியில விட்டுட்டு போறீங்க அப்படிங்கிற மாதிரி நீ திரும்பி பார்க்குறீங்க. இல்லை எனக்கு போதும் அப்படின்னு ஜூன் நீ கையை பிடிக்க வர பிடிச்சி நசுக்கி வச்சிடறான். டீ என்னடா பண்ற? பண்ணதெல்லாம் பண்ணிட்டா என்ன பண்றேன்னு என்ன கேட்குறியா? டீடா வலிக்குதுடா. அவங்க ரெண்டு பேரும் ஒரு மாதிரி குறுக்குறுன்னு பார்க்குறீங்க. ஜூன் சிரிச்சுட்டே வயன் கூப்பிட்டு போகிறேன், டெஸ்ட் இருக்கு அப்படிங்கிற மாதிரி நீயை கூட்டிகிட்டு போயிட்டான். என்னாச்சு அவங்க ரெண்டு பேருக்கும் எப்படி இருக்காங்க? ஜூன் எனக்குமே இல்லாமல் எனக்கு ஏன் இப்படி பேசுகிறாரு? ஸ்ட்ராங்காக இருக்காரா? அப்படி இருந்தால் நல்லது தானே. அது ஏதோ ப்ராப்ளம் மாதிரி பேசிட்டு இருக்காங்க. ஒன்றுமே புரியல. சைலண்டாக நீங்கள் உட்காந்துக்கிறீங்க. நெக்ஸ்ட் இந்த கார்கிட்ட போன உடனே ஜூன் ஒரு கால் எடுத்து உன்கிட்ட என்னடா சொல்லிட்டு இருக்கா அவள்கிட்ட? நீ உன்னை பற்றி புகழ்றா, முன்னத்தையும் கழட்டவனா கார்கி விடு அப்படி சொல்கிறான். நெக்ஸ்ட் அவனும் கார்கி கொடுக்க எப்பவும் போல வண்டி ஓட்டிட்டு இருக்கான். தேவி பார்க்கில் யாரும் அட்டாக் பண்ணாங்களே? ஆமாம் போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காண்டா. கேஷுவலாக இருக்கான். என்னடா நார்மலாக இருக்க, ஏதாவது கேள்வி என்ன சொன்னாங்க ஏதாவது கேட்க மாட்டியா? ஆக்சிடென்ட் ஆகிட்டு இவ்வளோ நல்லாகுது. இது வரைக்கும் எத்தனை கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கோம், ஏதாவது ஒன்றுக்காவது ஆக்ஷன் எடுத்தானுங்களா? இதெல்லாம் நம்மளே மூவ் பண்ணணும்டா. எதுக்கு அங்கே போயிட்டு
கம்ப்ளைண்ட்லாம் கொடுத்து டைம் வேஸ்ட் பண்ணிட்டான். அப்படி வீ சொல்லிட்டு வண்டி ஓட்டிட்டு இருக்கான். அவன் வீட்டுக்குள்ளே இருக்க ஒரு மாதிரி ஜெயிலுக்குள்ளே இருக்க மாதிரி இருக்குன்னு வெளியே சுற்றுறான். நிறைய சாப்பிட்றான். ஜூன் கூட இருக்கும்போது எதுவும் தெரியல, நார்மலாக இருக்கான். இந்த டைம் சாப்பிட்டுட்டே இருக்கும்போது வி சாப்பாடு பார்சல் வாங்கிக்கலாமா? ஏண்டா சாப்பிட்டுல அப்புறம் என்ன? இல்லை வயனுக்கு. டே ஒன்றும் சிரிக்காதா? அவளுக்கு சாப்பிட்றாளா இல்லையான்னு தெரியல, வாங்கிட்டு வா அப்படின்னு காரில் போய் உட்காந்துக்கிறான். நெக்ஸ்ட்டு ஜூனும் சாப்பாடெலாம் வாங்கிட்டு காருக்குள்ளே வந்த நான் புட்றா வி இப்போ ஒன்று சொல்லட்டுமா? சொல்லு. அன்னைக்கு ஒரு பேப்பரில் நீ வாங்கிட்டு சைன் வாங்கினல, டே அதை நான் கிழிச்சு போட்டேன்டா. கிழிச்சு போட்டியா? சூப்பர்டா. எப்போ பண்ண? மார்னிங். அதான் கேட்க வந்தியா? அது இல்லவி, அன்னைக்கு வயன் என்கிட்ட ஏதோ சொல்ல ட்ரை பண்ணாங்கல்ல, கொஞ்சம் என்னன்னு கேட்குறியா? வி அவனை பார்க்க அவங்களுக்கு கொஞ்சம் கேளுடா, ஏதாவது ப்ராப்ளமா, அந்த மாதிரி பண்ண ரீசன் கேட்டுட்டு அதுக்கப்புறமா எதுவாக இருந்தாலும் பேசணும். அவங்கள பேசவே விடாம நீ அவங்க மேலே கார்னர் பண்ணுறாடா. வி சைலண்ட்டாக இருக்கான். இந்த ஃபுட்டை கொண்டு போய்ட்டு கொடுத்துட்டு நார்மலாக பேசு அப்படிங்கிறான். வி வாங்கி வச்சுட்டு சரி பேசுகிறேன், அப்படி இது சாப்பிடுவாளா என்னன்னு தெரியலையே. ஏண்டா நீ எதை கொடுத்தாலும் அவங்க சாப்பிடுவாங்க, கொண்டு போய் கொடு அப்படி சொல்ல. இல்லைடா அவள் எதுவும் அடிக்கடிக்கு வாமிட் பண்ணுறாடா நிறைய டைம். எனக்கு தெரிஞ்சு மார்னிங்கு ஒரு 4-5 டைம்ஸ் பண்ணிட்டான். நான் இன்னைக்கு தான் நோட் பண்ணேன். ப்ரெக்னெண்ட்டாக இருக்காங்கல்ல, சம்டைம்ஸ் இந்த மாதிரி கூட வரும். ஒன்றும் இல்லை, இன்னைக்கு போய் பேச, நெக்ஸ்ட்டு ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு வா, நான் என்னன்னு பார்க்குறேன். அவனும் சரி அப்படி சொல்கிறான். நெக்ஸ்ட்டு வீட்டுக்கு வந்துட்டுருக்காந்துங்க. இங்கே நீங்கள் தான் எப்பவும் போல ஒர்க்கெலாம் முடிச்சுட்டு வெளியே வந்து உட்காந்துட்ருக்கீங்க, வீக்காக வெயிட் பண்ணிட்டுருக்கீங்க. இந்த டைம் அப்பா கிட்ட இருந்து கால் வருது. டோன் பண்ணி வீட்டுக்குள்ளே யூனா இருக்கல்ல, சி அப்படி யாராவது இருக்காங்களா அப்படிங்கிற மாதிரி பார்த்துட்டு வீட்டுக்கும் சைடில் கார்டன் கிட்ட வந்து அட்டென்ட் பண்ணி பேசிகிட்ருக்கீங்க அப்பா கூட. இந்த டைம் ஜான் வரான். நீங்கள் எங்கள் கார்டனில் நின்று பேசிகிட்ருக்கீங்க. உங்களை பார்க்குறான். ஒரு சின்ன ஸ்மைலோட உங்ககிட்ட வந்து ஷாக் ஆகிட்டு திரும்பி பார்க்குறீங்க. ஜானு பயந்துட்டுங்க. ஒரு நிமிஷம் உங்கள் ஸ்டொமக்கு பிடிச்சிட்டு என்ன பண்ணுறீங்க நீங்கள், இப்படி வந்து போய் கொடுத்துருங்க அப்படி நீங்கள் ஜான் கிட்ட பேசிகிட்டு இருக்கவும் வே வாக்கிங் ஸ்டிக்கை யூஸ் பண்ணிட்டு நடந்து உள்ளே வர்றதுக்கும் கரெக்டாக இருக்கு. நீங்கள் வே வரதை கண்டுக்கல, அவனை பார்க்கல. ஃபஸ்ட்டு என்ன பயந்துட்டியா இப்படி சொல்கிறது வீக்கு கேட்டுருச்சா? இது ஜான் வயசு நல்லா தெரியுது. வயனா அப்படிங்கிற மாதிரி வி நடந்து வரான். ஜான் உங்களுக்கும் கிட்ட க்ளோஸாக வரான். நீங்கள் என்ன பண்ணுறீங்க? என்ன பார்த்து நின்றுட்டு இருக்க மாதிரி இங்கே நின்றுட்டுருக்க அப்படி சொல்கிறான். வீக்கு சரியாக கேட்கலனாலும் இந்த பார்க் அப்படிங்கிறது கேட்டுருச்ச. பார்க்கா? என்ன சொல்கிறாங்க பார்க்குன்னு? ஒரு வேளை பார்க்கில் அட்டம் பண்ணியிருக்காங்கல்ல, அதுக்கும் இவங்களுக்கும் ஏதோ சம்பந்தம் இருக்குமா அப்படிங்கிற மாதிரி அவன் திங்க் பண்ணிட்டு இன்னும் க்ளோஸாக வரான். நீங்கள் அப்பா நான் அப்புறம் பேசுகிறேன்ப்பா, ஃபோனை கட் பண்ணுறீங்க. உங்கள் வாய்ஸ் அவனுக்கு கேட்டுச்சு. அப்பாவா? இவ்வளோ நேரம் அவங்க அப்பா லைனில் இருந்திருக்காரு அப்படிங்கிறது தெரியுது. ஃபோனை கட் பண்ணிட்டு ஜானை பார்க்க, ஜான் என்ன பயந்துட்டியா? உன்னை இல்லைன்னா மாற்றி விடுவேண்ணா. எதுக்கு பயந்தா? என்ன பார்த்த? அவன் பேசுறது நார்மலாக இருக்கு, பட் வீக்கு ஏதோ வேற மாதிரி இருக்கு. அவன் பார்த்துட்டே இருக்கான். 2 பேரையும் அவனுக்கு கொஞ்சம் புரியுது, கொஞ்சம் புரியல. பட் அது புரியுறது எல்லாம் உங்களுக்கு ஃப்ரேம் பண்ண மாதிரி, அதாவது உங்கள் மேலே தப்பு இருக்கிற மாதிரி அப்படி தான் வீ புரிஞ்சுக்கிறான். பயந்துட்டியா? பாருங்க உன்னை மாற்றி விடுவானா? நிறைய பேசுகிறீங்க, பட் பிட்டு அவனுக்கு கேட்டாலும் அப்போது வீல நல்ல மாதிரி ஆக்ட் பண்ணிட்டு கன்ஃபார்மாக என்னை இப்போ தான் கொல்ல பண்ண ட்ரை பண்ணுறான். ஓ ஜானும் கூட இருக்கான், அவன் அப்பனும் கூட இருக்கானா அப்படிங்கிற மாதிரி
கொட்டுப்புல கையில் இருக்க ஃபுட்டை தூக்கி போடுறான். இந்த சவுண்ட் உங்களுக்கு கேட்டுருச்சு, ஜானுக்குமே கேட்டுருச்சு. என்னடா சவுண்டு அப்படின்னு திரும்பி பார்த்தா வி அங்கேருந்து நடந்து போகிறான். பட் உள்ளே போக ஆன்டிலாம் இருப்பாங்க. ஸோ அதனால் வாக்கிங் ஸ்டிக் யூஸ் பண்ணிட்டு கண்ணு தெரியாதவங்க நடந்து போகிற மாதிரி அப்படி நடந்து போகிறான். உங்களுக்கு ஒரு பயம், வி பார்த்துட்டா என்ன ஆக்குறது அப்படின்னா நீங்கள் ஜானு கூட பார்க்காம முன்னாடி நடந்து போக ஏவா என்ன இல்லை, நான் உங்ககிட்ட தானே பேச வந்திருக்கேன், கூப்பிடுறான். நீ காதலே வாங்காம நடந்து போக பின்னாடி வந்த உங்க பேக்ல டச் பண்ணி நில்லுன்னு சொன்னேன். அப்படி சொல்ல வர கோபத்துக்கு ஜானை பல்லாருன்னு அரைஞ்சிட்டீங்க. எவ்வளோ தைரியம் என் மேலே கைது பண்ணி நீங்கள் அடித்த இடத்துல அவன் கையை வச்சுட்டு உங்களே பார்க்குறா. அவ்வளோதான் உங்களுக்கு மரியாதை. இதை மட்டும் நான் அவர்கிட்ட சொன்னேன்னா அவ்வளோதானே. பூனா போதுன்னு பார்த்தேன். இதுக்கப்புறம் ஏதாவது சொன்னேன்னா அவ்வளோதான். அப்புறம் இந்த மாதிரி என்கிட்ட பிஹேவ் பண்ணவே கூடாது. பின்னாடி இந்த கட்டி பிடிக்கிறேன், பின்னாடி கை வைக்கிறேன், இதெல்லாம் பொறுக்கி பண்ணுற மாதிரி இருக்கும். அவ்வளோதான் உனக்கு, என்கிட்டவே நீ வரக்கூடாது அப்படின்னு நடத்து போறீங்க. கண்ணத்தில் கை வச்சுட்டு அவன் பார்த்துட்டே இருக்கான். செம்ம வேண்டா. நீங்கள் குடுக்குன்னு உள்ள ஓடி வரீங்க ரூமுக்கு. வந்துட்டீங்களா? இப்போ செக்அப் பண்ண போனீங்க, என்ன சொன்னாங்க? ஏதோ நீங்கள் ஸ்ட்ராங்காக இருக்கீங்களா வீக்காக இருக்கீங்களா இல்லை இந்த ஜூன் சொன்னாருன்னு எனக்கு புரியல. என்னாச்சவே? செம்ம கடுப்பில் இருக்கான், செம்ம கோபத்தில் இருக்கான். ஒழுங்க மரியாதை என் கருத்து நீ போயிடும். என்னாச்சு பே? என் பேரு சொல்லாதா அரைஞ்சிருவான். என்னாச்சு பே? ஏன் இப்படி கோவப்படுறீங்க? நீங்கள் அவனை பார்க்குறீங்க ஒரு பயத்தோட. அவன் நீங்கள் பேசிட்டு இருக்கீங்க, உங்களை கண்டுக்காம ஃபோன் வருது, அட்டன் பண்ணி பேசிட்டு இருக்கான். உங்களுக்கு பசிக்கும், நான் ஃபுட் கொண்டு வரேன், நீங்கள் பேசிட்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் போயிட்டு சாப்பாடுலாம் எடுத்துகிட்டு வந்துட்டுருக்கீங்க. ஜூன் கிட்ட பேசிட்டு இருக்கான். இப்போ நடந்ததெல்லாம் அவள் தப்பாக கேட்டதெல்லாம் சொல்லிட்டு இருக்கான். என்னால் நம்ப முடியலடா. ஸ்டார்டிங்லேருந்து இதாடா சொல்லிட்டுருக்கேன். வயன் தாண்டா ஏதோ பண்ணுறா. வயன் மட்டும்தான், வயன் தாண்டா எல்லாத்துக்குமே காரணம். பொறுமையாயிரும். ஃபஸ்ட்டு கோப்பிடாவ இப்போ அவளை அடித்து வெளியே தொட்டலாம், அந்த மாதிரி கோவத்தில் இருக்கண்டா. முட்டாள்தனமாக ஏதோ பண்ணாத பி. நான் என்ன சொன்னேன்? அவங்கக்கிட்ட பேச சொன்னேன். நான் பேசினேன் இல்லையா? எங்கள்கிட்ட பேசணுமா? கண்ணால் பார்த்தண்டா ரெண்டு பேரும். இங்கே பாரு, இந்த ஒரு வாட்டி அவங்கள்ட்ட பேசி பாரு என்ன ஆன்சர் பண்ணுறாங்கன்னு. கூப்பிடாத என்ன கட்டுப்பில் அவன் ஃபோனை வச்சுட்டு எவள்கிட்ட நம்ம பேசணுமா இருக்கிற டென்ஷனில் அப்படின்னு அவள் ஹேரை கிரிப்பாக பிடிக்க டோர் ஓப்பன் பண்ணிட்டு ஃபுட் கொண்டு வரீங்க. ஃபஸ்ட்டு சாப்பிடுங்க, டைம் ஆகிடுச்சேன், டேப்லெட் போடணும். என்ன ப்ராப்ளம் போயிட்டுருக்கு, நீ ஃபுட் கொண்டு வரியா அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு கோவம் வருது. நீங்கள் அதை அரேஞ்ச் பண்ணிட்டு வீயை கை பிடிச்சி உட்கார வைக்க சட்டாலும் தட்டி விடுறான். என் கையை டச் பண்ணாதன்னு நான் சொன்னேன். ரொம்ப கோவமாக இருக்கீங்களா? ஒரு நிமிஷம் உட்காருங்க. இப்படி சொல்லிட்டே இருக்க டோர் ஓப்பன் பண்ணுற மாதிரி சவுண்டு. திரும்பி பார்க்க ஜான் உள்ள வரான். வீக்கு கண்ணு தெரியாது, அதனால எதுவுமே வெளிக்காட்டிக்காம சைலண்டாக இருக்கான். உங்களுக்கு இங்கே அள்ளு கிளம்பிடுச்சு, இவன் எதுக்கு இங்கே வரான் அப்படி. நீங்கள் ஜான் கிட்ட போக ஜான் உங்களை கையை பிடிச்சி இழுத்து வால்ல அப்படி லாக் பண்ணுறான். நீங்கள் எதுவும் பேசாதீங்க. பேச வேணாமா? உனக்காக நான் எவ்வளோ நாள் வெயிட் பண்ணிட்டுருக்கேன், என்னை பார்த்தா பொறுக்கி மாதிரி தெரியுதா அப்படின்னு குசுன்னு பேசுகிறான். கண்ணுக்கு தண்ணியும் வந்துருச்சு. வீக்கு உங்களை பொறுத்த வரைக்கும் கண்ணு தெரியாதுல்ல. ஸோ அதனால நீங்கள் ப்ளீஸ் இங்கே பாரு, எது வார்த்தைலாம் அப்புறம் பேசிக்கலாம் ப்ளீஸ் ஜான். ஏன்னா ஆரம்பிச்சுட்டு போகிற அப்புறம் பேசலாமா? இதுக்கப்புறம் என்னுடைய பேசுறதுக்கு இருக்கு. ப்ளீஸ் இங்கே பாரு. வயன் ரெண்டு பேரும் திரும்பி வீயை பார்க்குறீங்க. சொல்லுங்க வீ. யாரோ டோர் ஓப்பன் பண்ணுற மாதிரி சவுண்டு கேட்டுச்சே, யாரு? அதுவா? மேடு தான், தோண பேசி அனுப்பிடுறேன். பொய் சொல்கிறீங்க. அவன் அப்படி நின்று பார்த்துட்ருக்கான். நீங்கள் வால்ல லாக் ஆகிருக்கீங்க. உங்களுக்கு முன்னாடி அவன் ஒரு பெரிய உருவமாக
உங்களை மறைச்ச மாதிரி அவன் டோன் பண்ணி உங்ககிட்ட பேசுகிறான். நீங்கள் சுத்தமாக வீக்கு தெரியவே இல்லை. ஜானோட முத்துக்கு மட்டும்தான் தெரியுதோ நீங்கள் என்ன பேசுகிறீங்கன்னு கூட வீக்கு கேட்க முடியல. என்னதான் பண்ணுறீங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு கடுப்பில் இருக்கான். ஃபுல்லாக சுற்றி கேமரா இருக்கா, கேமராங்களை பார்க்குறான். ஒன்றுத்தில் கரெக்டாக கேப்சர் ஆகும் நீங்கள் என்னென்ன பண்ணுறீங்களோ அது. அவன் அப்படி நின்றுருக்கான். நீங்கள் சாண்டை கெஞ்சுறீங்க, ப்ளீஸ் ப்ளீஸ் இங்கிட்டு போயிடு. ஆல்ரெடி எதுக்கு டென்ஷனில் இருக்காருன்னு தெரியல. இது மட்டும் தெரிஞ்சதுன்னா அவ்வளோதான். லாஸ்ட் டைம் நீ ஹக் பண்ணதை பார்த்ததுலேருந்து தப்பாக நினச்சிட்டு இருக்காரு. ப்ளீஸ் எதுவும் பண்ணிடாதேங்கிறது கிளம்பு அப்படி சொல்ல ஜான் உங்கள் கையை ஒரு மாதிரி பண்ணுறான். நீங்கள் அந்த கையை தட்டி விடுறீங்க. பட் அது வீக்கு ஏதோ ரொமான்ஸ் பண்ணுற மாதிரி அப்படி இருக்கு. பக்கத்தில் நான் இருக்கேன். ஜூன் அவன் கட்டுப்பில் உட்காந்துட்ருக்கான். நீங்கள் விட்டா ஜான் காலிலே விழுந்துருவீங்க போல. அந்த மாதிரி கெஞ்சிட்ருக்கீங்க. எதுக்கிட்ட என்ன போக சொல்கிற? எதுக்கு போக சொல்கிற? அப்போத்துலேருந்து பின்னாடி தான் நான் சுற்றி சுற்றி வரேன். உன்னை எனக்கு பிடிக்கும்னு நான் சொல்லிட்டுருக்கேன். நான் சொன்னது மாரி நீ அண்ணனை கல்யாணம் பண்ணிட்டு அவனோட பொண்ணாட்டியா அவன் வீட்டில் இருக்கும் போதும் எனக்கு எப்படி இருக்கும்? அதுவும் இல்லாமல் என்ன அடிக்கிற இங்கே உன்னை எனக்கு எவ்வளோ பிடிக்கும் தெரியுமா அப்படிங்கிற மாதிரி ஒரு மாதிரி உங்ககிட்ட பேசிட்டே உங்கள் நெட்டுக்கிட்ட வரான். வி ஆல் தான் டர்ன் பண்ணிட்டான். நீங்கள் எதுவும் பண்ணவும் முடியாமல், கத்தவும் முடியாமல், தள்ளி விடவும் முடியாமல் சைலண்ட்டாக இருக்கீங்க. உங்களுக்கு அவ்வளோ பயம். உங்கள் நெக்கில் ஒரு மாதிரி பண்ண ஷோல்டரை பிடிச்சி தள்ளி விட்டுட்டீங்க. மறந்துட்டியா? இப்போ தானே சொன்னேன் உன்னோட புருஷனை. ஏன் உனக்கு என் கிட்ட வரும்போதெல்லாம் அது தோணவே மாட்டேங்குது? ப்ளீஸ் சின்ன விட்டுரு. அப்போவே நான் உங்ககிட்ட சொல்லிட்டேன். எனக்கு உனக்கு பிடிக்கும்னு சொல்லும் போதே சொல்லிட்டேன். பின்னாடி சுற்றுறது வேஸ்ட்டு, டேமேஜ் பண்ணாதன்னு சொன்னேன்னா அதுக்கும் மீறி நீ பின்னாடி சுற்றினா நான் என்ன பண்ணுவேன்? ப்ளீஸ் இப்படி பண்ணாத. கெஞ்சிரிங்க. பேபி இங்கே பாரு, இவன் உன்னை நல்லாவே பார்த்துக்க மாட்டான். எனக்கு தெரியாதுன்னு நினைக்கிறியா? இவன் உன்னை டார்ச்சர் பண்ணுறது. என்னை அடிக்கிறியா? சரி அடி, உனக்கு பிரச்சனை இல்லை. நான் வாங்கிக்கிறேன், நோ ப்ராப்ளம். பட் என் கூட வந்துடும். பைத்தியம் மாதிரி உணராத. சொல்லிட்டே இருக்க உங்கள் ஹிப்பில் கை வைக்கிறான். அவ்வளோதான், பிடிச்சி தள்ளி விட்டுட்டீங்க. இதுக்கு மிஞ்சி நம்ம ஒரு கையை வச்சேன்னு ஐயா அவ்வளோதான், கத்திடுவேன், வந்துட்டு சொல்லிடுவேன். காமெடி பண்ணுறியா வயன்? நான் சொல்ல மாட்டேன்னு நினைக்கிறியா அப்படின்னு நீங்கள் அவன்கிட்ட பேச அவன் நீ சொல்லுவதா, பட் அவன் உன்னை நம்புவானா? அப்படியே ஸ்டாப் ஆயிட்டீங்க. அவ்வளோதான். இங்கே பாரு, உன்னை அவன் நம்ப மாட்டான், பட் நான் ஒன்று நம்புவேன். நீங்கள் அவ்வளோதான், சைலண்ட் ஆயிட்டீங்க. கண்டிப்பாக வி உங்களை நம்பவே மாட்டான். அது இவனுக்கு கூட தெரிஞ்சிருக்கு. அமைதி ஆயிட்டீங்க. ஏன் இப்படி பண்ணுறீங்க? இந்த மாதிரி ப்ராப்ளம்லாம் உங்ககிட்ட தான் சொல்லணும். நீங்களே என்ன நம்மளானே யாருமே நம்புவா அப்படின்னு கண்ணு மூடுறீங்க. பேபி ஃபீல் பண்ணுறியா? கையை பிடிக்கிறா. அவ்வளோதான், உடஞ்சிட்டீங்க நீங்கள். ஜான் சொன்ன இந்த வா. ஆமாம்ல, என்ன நம்ப மாட்டார்ல, நம்பவே மாட்டார். அது மட்டும்தான் அவங்க மைண்டுக்குள்ளே போதும். அவங்க கையை பிடிக்கிறான். சைலண்டாக இருக்கீங்க. கிட்ட வந்து அவங்க ஹிப்பை ஹோல்ட் பண்ணி என் கூட வந்துட்டுறியா, நம்ம போயிடலாமா? பாரு, எப்போ இருந்தாலும் ஒன்று விட்டுடும். அதை ஜி அவள் கல்யாணம் பண்ணிப்பான். உனக்கே தெரியும்ல. என் கூட வந்துட்டுறியா? சைலண்ட்டாக இருக்கீங்க. அப்போது நீ சைலண்ட்டாக இருக்கன்னா எனக்கு நீ ஓகே தானே சொல்கிற அப்படிங்கிற மாதிரி ஒரு மாதிரி பண்ணிட்டு உங்கள் கழுத்தில் கிஸ் பண்ணுறான். இடிச்சு தள்ளி விட்டுட்டீங்க. இந்த சவுண்டு கேட்டு வெய்யே திரும்பி பார்க்குறான். ஜான் உங்களை விட்டு ஒரு இன்ச்சு தள்ளி நிற்கிறான். ஜான்க்கு இப்போ மெசேஜ் வருது. இந்த சவுண்டு வீக்கு கேட்டுச்சு. நீங்கள் அலர்ட் ஆகிட்டீங்க. ஜானும் அலர்ட் ஆகிட்டான். வி சிக்குனாங்க அப்படி சொல்லிட்டு வயன் என்ன சவுண்டு, எங்கே இருக்க, ஃபுட்டு ஆறி போகுது, ஃபீட் பண்ணுறேன்னு சொன்னியா அப்படிங்கிற மாதிரி நிறைய கேட்குறான். நீங்கள் கண்ணெல்லாம் துடைச்சிட்டு வர. ஆமாம், ஏதோ சவுண்டு கேட்டுச்சே அப்படி சொல்ல நீங்கள் ஜானை பார்க்குறீங்க. ஜானை உங்களை பார்த்துட்டு
ஃபோனை டக்குன்னு சைலண்ட் போடுறான். அகைன் அவனுக்கு மெசேஜ் வந்துட்டே இருக்கு. இப்போ அவனுக்கு மொபைல்ல சைலண்ட் போட்டுறான். பட் மெசேஜ் வந்துட்டே இருக்கு, என்னன்னு தெரியல, கண்டினியூஸா மெசேஜ் வந்துட்டே இருக்கு. வி வயான் என்ன சவுண்டுன்னு கேட்டா. நீங்க எழுந்து நின்ன கண்ணை தொடச்சிட்டு அது 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 வி என் மொபைல் நோட்டிஃபிகேஷன் சைலண்ட் ஆயிட்டான். நீங்க ஜானை பார்த்து சீக்கிரத்து ஒழுக்கா வெளியே போயிடு அப்படி சொல்ல, அவன் அந்த மொபைலை பார்த்துட்டே என்ன மெசேஜ் அப்படி சொல்லிட்டு அங்கிருந்து அவன் வெளியே போறான். அவன் போன அடுத்த செகண்ட் டோரை க்ளோஸ் பண்ணிட்டு டோரு கீழே உட்காந்து ஒரு மாதிரி தேம்பி தேம்பி அழுறீங்க. உங்க வாயை மூடிட்டு சவுண்டே வெளியே கேட்கல, உங்க மூச்சு விட்டுற சவுண்டு கூட வெளியே கேட்க கூடாதுன்னு ஃபுல்லா க்ளோஸ் பண்ணிட்டு மீசம் ஒரு மாதிரி ஃபோல்ட் பண்ணிட்டு அப்படி அழுறீங்க. வே உங்களை தான் பார்த்துட்டு இருக்கான். இவன் ஏன் இப்படி அழுறா அப்படின்னு. இப்போ ஜான் வந்துட்டு போயிருந்தா அவன் திங்க் பண்ற மாதிரி இருந்தாலே நீங்க இப்ப ஹாப்பியா இருந்திருக்கணும். பட் ஏன் இவன் இப்படி அழுறா அப்படிங்கிற மாதிரி உங்களை பார்க்குறான். ஜான் பண்ணது, உங்கள்கிட்ட பேசினது, அவங்க அன்னைக்குலாம் கிஸ் பண்ணது, அதெல்லாம் உங்களுக்கு ஒரு பக்கம் இருந்தாலும் இது வீக்கு தெரிஞ்சா உன்னை நம்புவானான்னு ஜான் கேட்டிருப்பான். அது கரெக்டு தானே? நீ என்னை நம்புவாரா? நம்ம ஏன் இப்படி இருக்கோம் அப்படி உங்கள் மனசுக்குள்ளே தோணுது. அதுலேயே நீங்கள் பாதி அழுதுட்டுருக்கீங்க, தேம்பி தேம்பி அழுறீங்க. இன்னும் என்ன பண்ணுற, எங்கே இருக்க அப்படி வீ கேட்க கடுக்கடுன்னு உங்கள் கண்ணெல்லாம் தொடச்சிட்டு வந்துட்டேன் அப்படி செலுந்து நிற்கிறீங்க. சடனா உங்கள் ஃபேஸ்லாம் சேஞ்ச் பண்ணிட்டு உங்கள் கண்ணெல்லாம் தொடச்சிட்டு வந்துட்டேன் வேகமாக வீக்கிட்ட வந்து ஃபுட் ஃபீட் பண்ணுறேன் ஒரு நிமிஷம் அப்படின்னு ஃபுட் பிளேட்டை எடுக்க கை ஷேக் ஆகுது, பயப்படுறீங்க, நடுங்குது. அது கூடவே அந்த பிளேட்டும் நடுங்குது. உங்கள் கையில் அந்த சாப்பாடு எடுத்து வீ வாயில் வைக்க போகிறீங்க. உங்கள் கை அப்படி ஷேக் ஆகுது. அவன் உங்கள் கையை பார்க்குறான். உங்கள் கண்ணுக்கு தண்ணி வருது. உங்கள் லிப்ஸ் ஒரு மாதிரி கடிச்சிட்டு அழுவுறீங்க. வீ அப்படியே உட்காந்துட்டு இருக்கான். எதுக்கு வீ இப்படி அழுவுறா அப்படிங்கிற மாதிரி அப்படியே உட்காந்துட்டு இருக்கான். ஒரு மாதிரி லிப்ஸ் கடிச்சிட்டு ஒரு கையில் உங்கள் கண்ணெல்லாம் தொடச்சிட்டு சாப்பிட்டு வீ என்னாச்சா, ஆறி போச்சா, ஒரு வாய் வச்சு பாருங்க அப்பதான் தெரியும். பதட்டமா திணறி பேசுறீங்க.